வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் என்னன்னா பச்சைப்பயிறு கருப்பட்டி பாயசம். இந்த பச்சைப்பயிறு கருப்பட்டி பாயசம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏன்னா பச்சைப்பயிறு நார்மலாக வந்து வேக வச்சு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது. நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்ருப்பீங்க. இதை பாயசமாக சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் ட்ரெடிஷ்னலாக பண்ணி கொடுத்துருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திருச்சி, அதுக்கப்புறம் இந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி சைட்லாம் பார்த்திங்கன்னா இதை கஞ்சின்னு சொல்லுவாங்க. கஞ்சினா இன்னும் கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி பாயசத்தினால கொஞ்சம் லைட்டாக முழுசாக போட்டு உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: பச்சைப்பயிறு 1 கப்பு, கருப்பட்டி வெல்லம் 1/2 கப்பு, திருவிய தேங்காய் 5 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், உப்பு சிறிதளவு, நெய் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த பச்சைப்பயிறு பாயசம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, பச்சைப்பயிறு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குக்கரில் போடுங்க. குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த பச்சைப்பயிறு ரெடி ஆகிடும். அதிகமான விசில் வேண்டாம், ரொம்ப ஸ்மாஷ் பண்ணோன்னா ஒன்றும் பாதியாக நம்ம வந்து லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி கரெக்டாக வேக வச்சு எடுத்துருங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த மாதிரி தான் பச்சைப்பயிறு நல்லா வேக வச்சிருக்கணும். நல்லா முழுசாக இருக்கும், ஆனால் கையில் எடுத்திங்கன்னா ஸ்மாஷ் ஆகும். அந்த அளவுக்கு கரெக்டாக வேக வச்சுருங்க. இதுக்கப்புறம் கருப்பட்டியை இந்த மாதிரி பேனில் போடுங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுறோம், வெள்ளை வேண்டாம், கருப்பட்டி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். அதனால தான் கருப்பட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கருப்பட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக மெல்ட் பண்ணுறோம். எதுக்காக இப்படி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. கருப்பட்டியில் கண்டிப்பாக வந்து அந்த அழுக்கெல்லாம் இருக்கும்ல, அது க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வடிகட்டி யூஸ் பண்ண போகிறோம். அதனால் தண்ணி ஆட் பண்ணி ஜஸ்ட் லைட்டாக மெல்ட் பண்ணால் போதும். ரெடி ஆகிடுச்சு. இதுக்காக 1 கம்பி போதும், 2 கம்பி போதும்லாம் வேண்டாம், ஜஸ்ட் மெல்ட் ஆகணும், அவ்வளோதான். இதுக்கு பிறகு ஏற்கனவே வேக வச்சு அந்த பச்சைப்பயிரை பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் வந்து நெய் போட்டிருக்கேன். நெய் வந்து நான் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருப்பேன். நீங்கள் வேணா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம், ஒன்றும் தவறில்லை. நெய் போட்ட பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கருப்பட்டி சிரப்பை இந்த பச்சைப்பயிரில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னா அந்த டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கரெக்டான டெக்ஸ்சரில் எடுத்துருங்க. இந்த மாதிரி திக்காக இருந்தால் அந்த இடத்துல தண்ணி ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. பால் பாயசம் பண்ணுற மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணக்கூடாது. பருப்புனாவே உங்களுக்கு நல்லா திக்கான டெக்ஸ்சர் கொடுக்கும். அது ரொம்ப திக்காக இருந்தால் சாப்பிட பிடிக்காது. அதனால தான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சேமியாக எடுத்துகிட்டு வரோம். அந்த கருப்பட்டி வந்து உங்களுக்கு இனிப்புத்தன்மை கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கருப்பட்டியை மெல்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டால் அந்த இனிப்புத்தன்மை எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக திருவி வச்சுருக்க தேங்காய், இந்த தேங்காய் போட்டு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி சுட சாப்பிட்டு பாருங்களேன், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பர்டிகுலராக நீங்கள் வாழை இலை எதுனா வீட்டில் சாம்பார், ரசம், இந்த மாதிரி வத்த குழம்புலாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த இலையில் இந்த பாயசத்தை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இதுக்கு பிறகு நம்ம முந்திரி தாளித்து போட்ட போகிறோம். அதனால் இந்த பேனில் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். நெய் போட்ட உடனே முந்திரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி 10லேருந்து 15 சொல்லியிருக்கேன், நீங்கள் தாராளமாக கூட போடலாம், ஒன்றும் தவறலாம் இல்லை. இந்த முந்திரி கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வறுத்து முடிச்ச பிறகு இதை அப்படியே எடுத்து அந்த பாயசத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான பச்சைப்பயிறு கருப்பட்டி பாயசம் ரெடி. இந்த பச்சைப்பயிறு கருப்பட்டி பாயசம் எப்படி பண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. நீங்கள் எதுனா ஃபெஸ்டிவல் டைமில் தான் இந்த மாதிரி பாயசம்லாம் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் டெய்லியும் ஒரு நாளைக்கு ஸ்வீட் சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி பாயசம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், உடம்புக்கும் நல்லது. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.